எப்போ குழந்தைக்கு சாலிட் ஃபுட்ஸ் தரலாம்? இல்ல சாலிட் ஃபுட் தரும்போது ப்ராப்பரா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? WHO கைட்லைன்ஸ் படி 185 டேஸ் 6 மந்த்ஸ் முடிச்சப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா 3 மந்த்ஸ்லேருந்தே அப்படியே ஸ்லோவாக தண்ணியாக கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கே முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணுறது நல்லது. ஸோ 6 மந்த்ஸ் வரைக்கும் ஃப்ரூட்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு 2 வீக்ஸ் முடிச்சுட்டு 3rd வீக்லேருந்து ரைஸ், ராகி இது மாதிரி சீரியல்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ரைஸோடு சேர்த்து ஆல்ரெடி கொடுக்குற வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதோட இந்தியன் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக ஜீரகம் அதில் ஆட் பண்ணலாம். நல்ல காயம் இருந்ததுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணுறது, கார்லிக் ஆட் பண்ணுறது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி குழந்தை எப்படி டாலரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வெளியில் ஒரு போல் வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அந்த போல் காலி ஆகிற வரைக்கும் அந்த குழந்தை செத்துச்சு. குழந்தை அந்த போலை பார்த்தாவே தெரிச்சு விடும், ஐயோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. போலே இவ்வளோ தான் இருக்கணும். அதில் ஒரு கால்வாசி சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக அட்வைஸபிள். அதில் வீட், ரைஸ் அண்ட் ஏதோ ஒரு வெஜிடபிள் தான் ஆட் ஆகிருக்கு. அதை நம்ம வீட்டிலே பண்ணி கொடுக்கலாம். நம்ம வீட்டில் பண்ணுறது மாதிரி அதில் இருக்காது. ஒரு நாள் சாப்பிடுவாங்க, ஒரு நாள் சாப்பிட மாட்டாங்க. ஐயோ அன்னைக்கு சாப்பிட்டான், இன்னைக்கு சாப்பிட மாட்டான், என்ன பண்ணி சாப்பிட வைக்கிறது, சாப்பிடவே மாட்டான், அப்படி கவலைப்படக்கூடாது. உடனே இங்கே என்ன வரும், நீங்கள் விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம கூட லாக்டேஷன் கன்சல்டன்ட் டாக்டர் டீனா அபிஷேக் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இந்த துறையில் 12 வருஷத்துக்கு மேலே அனுபவம் வாய்ந்தவங்க. தன்னோட நீண்ட அனுபவத்தின் வாயிலாக நம்மளோட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இன்னைக்கு பதில் சொல்ல போகிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். அப்புறம் காமனாக ஒரு டவுட் இருக்கு மேம். எப்போ குழந்தைக்கு சாலிட் ஃபுட்ஸ் தரலாம், இல்லை எப்போ கவு மில்க் தரலாம்? சாலிட் ஃபுட் தரும்போது ப்ராப்பராக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல எனக்கு சொல்ல முடியுமா? சாலிட்ஸ் ஆக்சுவலி WHO கைட்லைன்ஸ் படி 185 டேஸ் 6 மந்த்ஸ் முடிச்சப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா 3 மந்த்ஸ்லேருந்தே அப்படியே ஸ்லோவாக தண்ணியாக கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கே முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணுறது நல்லது. ஸோ 6 மந்த்ஸ் வரைக்கும் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணலன்னா ஃபார்முலா தான் கொடுக்கணும். இந்த ரெண்டும் தான் ஆப்ஷன். டோனர் மில்க் சிக் பேபிஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் மிக்ஸ் ஃபீடிங்காவது கொடுங்க. மிக்ஸ் ஃபீடிங்னா பால் எனக்கு வரவே இல்லை, கம்மியாக தான் வருது, பரவாயில்ல, நீங்கள் குழந்தைய எடுத்து எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். பம்ப் பண்ணி எவ்வளோ எடுக்கிறேன்னு பார்க்காதீங்க. ஸோ இங்கே இன்னொரு இது என்னென்னா, குழந்தை சரியாக ரிமூவ் பண்ணலைன்னு தெரியாததுனால இப்போ ஒரு 4-5 மேபி 20 மினிட்ஸ் ஃபீட் கொடுத்துருக்கேன், ஒரு 40 மினிட்ஸ் ஃபீட் கொடுக்குறேன். குழந்தைய திருப்பி கீழே வைக்கும் போது குழந்தை ஒரு 1/2 hourலேயே திருப்பியும் அழுது திருப்பியும் என்கிட்ட ஃபீட் கேட்குது. அது அப்போனா என்கிட்ட பால் வருது கம்மியாக இருக்குன்னு தானே மேம் அர்த்தம்னு கேட்பாங்க. அப்படி இல்லை. ஸோ குழந்தை சரியாக மில்க்கு ரிமூவ் பண்ண மாட்டுறாங்க. ஸோ குழந்தை ரிமூவ் பண்ணாதனால தான் அவங்க அடறாங்க. ஸோ அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் அகேன் இருக்குது. ஸோ இங்கே சாலிட்ஸ் அப்படின்றப்போ குழந்தை சரியாக ஃபீட் எடுக்கலை, வெயிட் கெயினில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாவே அங்கே சம்திங் அப்நார்மல். கண்டிப்பாக லாக்டேஷன் கன்சல்டன்ஸ் ரோல் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி வெயிட் கெயின் தானே, அது சாலிட்ஸ் கொடுத்தா வெயிட் கெயின் ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு சாலிட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏர்லியாகவே 4 மந்த்ஸ்லேயே சாலிட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை சாலிட்ஸும் சரியாக எடுத்துக்க மாட்டாங்க. சரி எடுத்த உடனே அடல்ட் மாதிரி சாப்பிட மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஸ்வாலோ பண்ணுறது, அந்த டங்கில் இருக்கிற ரிஃப்ளெக்ஸஸ் அண்ட் ஸ்டெடியாக உட்காருது, ஹெட் கண்ட்ரோல் 3 மந்த்ஸ் முடியும் தான் ஹெட் கண்ட்ரோலே வந்திருக்கும். உட்கார்றதே சரியாக உட்கார மாட்டாங்க. அவங்கள வித்தவுட் சப்போர்ட் குழந்தையால் உட்காரவே முடியாது. ஸோ உட்காராமல் சரிஞ்சு போகிறாங்கன்னு சொல்லிட்டு காலில் படுக்க போட்டு சங்கில் ஊற்றுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. குழந்தை உட்காரணும். நீங்கள் கொடுக்குற சாப்பாடை நாக்கு வச்சு துப்பக்கூடாது. தள்ளி விடுறாங்கன்னா அவங்க ரெடி இல்லைன்னு அர்த்தம். தள்ளி விடுது பாரு, உள்ளே வச்சு குத்து, உள்ளே வச்சு எப்படியாவது கொடு, ஃபோர்ஸ் பண்ணி கொடு, காக்கா காமி. இப்போல்லாம் காக்காலாம் யார் காமிக்கிறா? ஸோ டிவி போடுறது, ஃபோன் கொடுத்துட்றாங்க. ஸோ இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி காரில் கூட்டிகிட்டு போகிறது, பைக்கில் கூட்டிகிட்டு போகிறது, ஸ்ட்ராலரில் வச்சு ரோடில் நின்று வச்சு கொடுக்குறது, இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி குழந்தைய டார்ச்சர் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபுட்டை 4 மந்த்ஸ் முன்னாடி நீங்கள் கொடுக்கும்போது நுனி நாக்கில் வச்சு துப்புறாங்க அப்படின்னா அவங்க ரெடியாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்காம வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு 6 மந்த்ஸ் எண்டிலேருந்து குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம்.
ஃபஸ்ட்டு குடுக்கும்போது பியூரே போரிட்ஜ் கன்சிஸ்டன்சில குடுக்கலாம். ஸோ இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் குடுக்கணும். ஸோ ஒன் பை ஒன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ரொம்ப எக்ஸைட் ஆகி டே ஒன்லேருந்து எல்லாத்தையுமே சில பேரோட ஃபேமிலியில் சில வெஜிடபிள்ஸ் சில ஃப்ரூட்ஸ் கேரட் மட்டும் கொடுப்பாங்க, ஆப்பிள் மட்டும் கொடுப்பாங்க. அது மட்டும்தான் அந்த குழந்தை 1 இயர் வரைக்கும் சாப்பிடும். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ 3 டேஸ் இன்டர்வல் ஒரு ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 3 டேஸ்க்கு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2யும் கம்பைன் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ரைஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு 2 வீக்ஸ் முடிச்சுட்டு 3rd வீக்லேருந்து ரைஸ், ராகி இது மாதிரி சீரியல்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ரைஸோட சேர்த்து ஆல்ரெடி கொடுக்குற வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கேரட் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, பொட்டேட்டோ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஆட் பண்ணி கொடுக்கலாம். நம்மளோட இந்தியன் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக ஜீரகம் அதில் ஆட் பண்ணலாம். நல்ல காயம் இருந்ததுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணுறது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஆட் பண்ணலாம். அது மாதிரி கார்லிக் ஆட் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி குழந்தை எப்படி டாலரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு ஃபுல் ஏன்னா வெளியில் வந்து ஒரு போல் வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அந்த போல் காலி ஆகிற வரைக்கும் அந்த குழந்தை செத்துச்சு அதை போட்டு டார்ச்சர் பண்ணி திரும்ப விடாம அந்த குழந்தை அந்த போலை பார்த்தாவே தெரிச்சு விடும், ஐயோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஐடியலி 1 or 2 டீஸ்பூன்ஸ் தான் அவங்க எடுத்துப்பாங்க. கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற குழந்தைங்க, சில குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அந்த குழந்தைங்க ஒரு 1/4 போல் எடுத்துப்பாங்க. நீங்கள் ஒரு ஃபுல் போலே இவ்வளோ தான் இருக்கணும். அதில் வந்து ஒரு 1/4 சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து குழந்தையோட ஹேபிட் பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஒரு நாள் சாப்பிடுவாங்க, ஒரு நாள் சாப்பிட மாட்டாங்க. ஐயோ அன்னைக்கு சாப்பிட்டான், இன்னைக்கு சாப்பிட மாட்றான், என்ன பண்ணி சாப்பிட வைக்கிறது, சாப்பிடவே மாட்றான், அப்படி கவலைப்படக்கூடாது. உடனே இங்கே வந்து என்ன வரும், நீ வந்து பால் கொடுக்குறதுனால குழந்தை சாப்பிட மாட்டுது, ஸோ பாலை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணு. ஸோ குழந்தையோட நியூட்ரிஷன் கண்டிப்பாக வந்து ப்ரைமரி நியூட்ரிஷன் கம்ஸ் ஃப்ரம் பிரெஸ்ட் மில்க் ஆர் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் 1 இயர் வரைக்கும். ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடு தான். நம்ம எப்படி டெசர்ட் சாப்பிட்றோம், ரசகுல்லா ஒரு குலாப் ஜாமுன் நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம வந்து மீல் மாதிரி சாப்பிட்றது இல்லை. அதே கான்செப்ட் தான். அவங்க கம்மியாக தான் எடுத்துப்பாங்க. அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் ஃபார்முலா எடுத்துப்பாங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கணும். அண்ட் இன்னொரு இது என்னென்னா 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் குழந்தையோட ஃபேட் எல்லாமே வந்து மசிலாக ஆகுறதுனால குழந்தை பார்க்குறதுக்கு தின்னாக தெரிவாங்க. ஸோ மதர்ஸை போட்டு நீ வந்து குழந்தைய சரியாக பார்த்துக்கிறது இல்லை, குழந்தைய இவ்வளோ தின்னாக இருக்காங்க. ஸோ குழந்தை தின்னா இல்லாமல் சப்பியாக இருக்கணும்னா நம்ம நிறையா சுகரி ஃபுட்ஸ் கொடுத்தா வந்து சப்பி ஆகிடுவாங்க ஆப்வியஸ்லி. ஸோ அது மாதிரி அதுக்காகவே வந்து நிறையா டைமில் செரலாக் அது மாதிரி ஹைலி ப்ராசஸ்ட் அண்ட் சுகரி ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அண்ட் அன்றைக்கி ஒரு நாள் ஃபார்மசியில் வந்து நான் எனக்கு ஆக்சுவலி ஏதோ ஒரு டேப்லெட் வாங்குறதுக்காக போயிருந்தேன். ஒரு சின்ன குழந்தை வச்சுருக்கிற பேரண்ட்ஸ் வந்து செர்லாக் வாங்குறாங்க. ஸோ வாங்கும்போது எனக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அதில் இருக்கிற அவங்க என்ன நினச்சி வாங்குறாங்கன்னு தெரியல. ஏதோ ஹெல்த்தியாக இருக்குன்னு நினச்சி தான் வாங்குறாங்க. அதில் வந்து வீட், ரைஸ் அண்ட் ஏதோ ஒரு வெஜிடபிள் தான் ஆட் ஆகிருக்கு. அதை நம்ம வீட்டிலே பண்ணி கொடுக்கலாம். நம்ம வீட்டில் பண்ணுறது மாதிரி அதில் இருக்காது. ப்ராசஸ்ட் அண்ட் அதில் வந்து நிறைய சுகர் இருக்கும். ஆப்வியஸ்லி அது சாப்பிட்டா குழந்தை குண்டாக தான் இருப்பாங்க அதில் இருக்கிற சுகர்னால. ஸோ அகைன் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம். இங்கே வந்து யூஎஸில் இருக்கிற மாதிரி ஒரு யூகேல இருக்கிற மாதிரி ப்ராசஸ் கிடையாது. ஸோ எஃப்டிஏ வந்து அப்ரூவல் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எவ்வளோதான் வந்து நம்ம நிறையா நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தாலும் எல்லாத்துலேயும் லூப் ஹோல்ஸ் இருக்குது. ஈஸியாக வந்து தேவையில்லாத பொருட்கள் நிறைய மார்க்கெட்ல வந்துருது. அட்வைசபிள் இல்லையா? கண்டிப்பா அட்வைசபிள் இல்லை. ஸோ செர்லாக்னோடனே அது ஒரு பிராண்ட், அதை மட்டும் எடுத்துட்டு வரக்கூடாது. ஸோ குழந்தை கொடுக்குற ஃபுட்ல நோ சுகர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணீங்கன்னா ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் அது மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஆட் ஆகிருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்க நான் மென்ஷன் பண்ணுறது வந்து இன்ஃபேன்ஸ் 0 to 1 இயர். ஸோ அந்த 6 to 1 இயரில் தான் நம்ம வந்து ரெடிமேடாக டக்குன்னு குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி அந்த பர்பஸ்க்காக தான் வாங்குகிறோம். ஃப்ரூட்ஸ் இருக்குது, டக்குன்னு குழந்தைக்கு கொடுக்கணும்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலனா பனானா ஈஸியான ஒரு ஆப்ஷன். பனானா எடுத்துகிட்டு போகலாம். இப்போ சீசனில் வந்து ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது. மாதிரி ஈஸியாக உங்களால் கொடுக்க முடியறது எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் பொட்டேட்டோஸ் நீங்கள் மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஏர்லி ஃபேஸில் இருக்கும் போது ஹெல்ப் பண்ணும். அண்ட் நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் குழந்தைக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் என்ன குழந்தைக்கு கொடுக்க முடியும்னு பார்த்து நீங்கள் கொடுக்கலாம். நிறைய டைமில் ட்ராவல் பண்ணும்போது குக்கர் அதில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறது, இண்டக்ஷன் ஸ்டவ் தூக்கிட்டு போகிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ எங்கேயுமே வந்து இட்லி கிடைக்காம போகாது, ஸ்டீம் தோசை கிடைக்காம போகாது, குக்டு வெஜிடபிள்ஸ் கிடைக்காம போகாது, தயிர் சாதம் கிடைக்காம போகாது.
நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்க எல்லாத்துக்கும் அந்த குழந்தைய வந்து பழக்கம். எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்கும்போது அவங்க பாடி எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகும் ஈஸியா. நிறைய பயனுள்ள தகவல்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.